இஸ் அ பர்சன். அவர் உங்களே என்ன போல ஆள் தத்துவம் உள்ளவர். ஒரு ஆள். அவருக்கு ஃபார்ம் கிடையாது. அவர் நீராக இருப்பார், காற்றாக இருப்பார், புறாவை போல் இறங்குவார். ஹல்லேலூயா. புறாவை போல இறங்கி வருவார். இயேசு யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரைக்கு வரும்போது எப்படி இறங்கினாராம் பரிசுத்த ஆவியானவர்? புறாவை போல இறங்குவார். கோவம் வந்துச்சுன்னா ஆமாம், கர்ச்சிக்க சிங்கம் போல அவரோட தோற்றங்கள் மாறிடும். அவருக்கு எமோஷன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக வெளியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. இத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்க. 1 2 3 4 5 6. சரி, ஞானஸ்தானம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? வெரி குட். ஒரு கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? எங்கே இருக்கிறார்? ஞானஸ்தானம் எடுத்துட்டோன்னா எங்கே இருக்கிறாரு? உள்ளே இருக்கிறாரா? ஞானஸ்தானம் எடுத்தால் தான் உள்ளே வர முடியும். தட் இஸ் த லா. இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். சரி, பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடில் இருக்கிறாரா, பழைய ஏற்பாடில் இருக்கிறாரா? இப்போதான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். புதிய ஏற்பாடில் இருக்கிறாரா, பழைய ஏற்பாடில் இருக்கிறாரா? பழைய ஏற்பாடுன்னு வருது, புதிய ஏற்பாடுன்னு வருது. இருக்கிறாரா? அப்போ புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. மெஜாரிட்டி சேஸ் நியூ டெஸ்டமெண்ட். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் எழுந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இவர் யார்? ஆதியில் இருக்கிறாருங்க. அவர் ஆதியில் இருக்கிறாரு. கடவுள் எங்கே இருக்கிறாரு? எங்கேருந்து கடவுள் தோன்றினார்? டைம் கேட்குறேன் நான். தெரியுமா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அப்போது ஃபார்ம்லெஸ்ஸாக இருந்திருக்கு. இப்போ நம்ம சொல்லலாம், இப்படி ரவுண்டாக இருக்கிறது தான் என்னன்றோம், பூமின்றோம். ஆனால் என்ன சொல்கிறது வசனம்? பூமியானது ஃபார்ம்லெஸ். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, the earth was formless. ஃபார்மே இல்லை. நீட்டாக இருந்துச்சா, உருளையாக இருந்துச்சா, வட்டமாக இருந்துச்சா, ஸ்கொயராக இருந்துச்சா, எப்படியோ ஃபார்ம்லெஸ்னால் ஃபார்மே இல்லாமல். அமீபா எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு பூமி. The earth was formless and empty. The earth was formless and empty. எம்டினா என்ன? புழு பூச்சி ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத போது யார் இருந்தார்? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ யோசிங்க, இமேஜின் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இது ஒரே ஒரு வசனம் தான், எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது பாருங்க. பூமி ஃபார்ம்லெஸ், எம்டி, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனம் நான் ஃபஸ்ட் டைம் வாசிக்கும் போது யோசித்தேன், ஃபார்ம்லெஸ் எம்டினா அப்போ அசைவாடி கொண்டிருந்தா அப்போ ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. இப்போ உங்களோட வாழ்க்கை வெறுமையுமாய் ஒன்றுமே இல்லாமல், பர்பஸே இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம். சில நேரத்தில் அப்படி எனக்குமே தோணும். பிசாஸ் அப்படி ஒரு இது பண்ணிட்டு போயிடுவான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இயேசுவின் நாமத்தில் உடனே கடிந்து அப்புறப்படுத்தணும். அவனை யோசிக்க தோண வச்சிருவான். ஹை ப்ரெஷரில் இருக்கும்போது என்னடா இது அப்படி யோசிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஏன்னா பரிசுத்த ஆவியானோட வேலையே உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆழ்தத்துவமானவர், உருவாக்குகிறவர். அப்போ வார்த்தையை அனுப்பிய உடனே உலகம் இப்படி ஆனது எந்த ஃபோர்ஸில் ஆச்சுன்னா, இட் வாஸ் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உருவாக்குகிற வல்லமை உடையவர், உங்களை சீர்படுத்துகிறவர்,
உங்களை நல்வழிப்படுத்துகிறவர், சத்திய ஆவியானவர். உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டர் வெளியிலிருந்து தேவை கிடையாது. யூ ஹாவ் அ கம்ஃபர்டர் இன்சைட் யூ. ஹி இஸ் வித்தின் யூ. ஹி இஸ் வித் யூ. ஜீசஸ் வாஸ் வித் அஸ். இயேசு சீஷர்களோடு, மனிதர்களோடு எல்லாரும் காணும்படியாக பிசிக்கலா அவர் இருந்தார். பிசிக்கலா உலாவி கொண்டிருந்தார். பிசிக்கலா இந்த உலகத்தில் மூவ் பண்ண. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். சொல்லுங்க, பர்சனலாக சொல்லுங்க. எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். எனக்கு வெளியில் ஒருத்தர் வேணாம், எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு. உள்ளே ஒருத்தர் இருக்கிறார். உள்ளே ஒருத்தரை வச்சுட்டு புலம்புறீங்க, கஷ்டப்படுறீங்க, தவிக்கிறீங்க, என்னடா இது அப்படின்னு சொல்கிறீங்க. உள்ள அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்? அமைதியாக தான் இருப்பார். இந்த ஆவியின் நிறைவு இருக்கு பாருங்க. த மோர் யூ ஃபீட் யுவர் ஸ்பிரிட், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் ஆவியை வளர்க்குறீங்களோ. ஏன் வசனம் வாசிக்க சொல்கிறோம்? வசனம் வாசிக்கும் போது என்ன நடக்குது? இந்த ஹியூமன் பாடி ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. வசனம் வாசிக்க வாசிக்க யாருக்கு சாப்பாடு? அது உள்ள இருக்க ஆவிக்கு. ஹல்லேலூயா. வசனம் வாசிக்க 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 எங்கே போய் அது ரெஜிஸ்டர் ஆகுது? உங்களோட ஆவியின் மனுஷனுக்குள்ளே அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு அது ஒன்றுமே புரியாது. ஹியூமன் மைண்டுக்கு அதுக்கு பர்சீவ் பண்ண முடியாது. நான் பைபிள் வாசிக்க ஆரம்பித்ததில் நான் அழுவேன். ஒன்றுமே புரியல, ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியலையே. கல்யாணம் பிறகு கூட இந்த டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷில் தான் கம்ஃபர்டபுள். இங்கிலீஷில் தான் எனக்கு புரியும், தமிழில் சுத்தமாக புரியாது. ஊழியத்துக்கு போகும்போது நான் தான் வாசிச்சாகணும். வாசிக்கவே வர, தப்பு தப்பாக வாசிப்பேன். ஆனாலும் பாஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, நீ தான் வாசிச்சாகணும், நீ தான் தமிழில் தான் வாசிக்கணும். நீ ஆங்கில தேசத்தில் உன்னை பிரசங்கிக்க கூப்பிடல, உன்னை பிரசங்கிக்கிறது நீ இங்கே அப்படியே ஓப்பனாக சொல்லுவார். நீ தமிழ் வாசிக்கலாம் எப்படி, பைபிள் வாசிக்கலாம் எப்படி? தப்பு தப்பாக வாசித்தாலும் பரவாயில்ல, வாசி. இதில் நாங்கள் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கோம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனே அதை கிளாரிஃபை பண்ணணும், உடனே அதை தீர்க்கணும்னு ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நடத்தப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸே தேவை கிடையாது. ஹல்லேலூயா. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொல்கிறாங்க, ஃபோனில் பேசவே இல்லை, அவங்க அமைதியாகவே இருக்காங்க. நான் திருப்பி பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய வேர்டு அவங்களுக்குள்ளே போவே இல்லை. நான் அவங்கள சுகப்படுத்தி பேசுகிற வார்த்தை அவங்களோட இருதயத்துக்குள்ளே போகவே இல்லை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்க அந்த சகோதரி குடும்ப பிரச்சனைனால, பேர்டனால் அமைதியாக இருந்தாங்க. நான் பேசுகிற வார்த்தை அவங்களுக்குள்ளே போல. அந்த அளவுக்கு குடும்ப பாரம், சுமைகள். சரி, ஓகே, ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன பண்ணிடுச்சு, ஆவியில் போயிடுச்சு. முடிச்சு ஃபோனை வச்ச உடனே, ப்ரேயர் முடித்த உடனே ஒரே சந்தோஷம். நான் எதையும் யோசிக்க போகிறதில்ல சிஸ்டர், நான் எதையும் கவலைப்பட போகிறதில்ல சிஸ்டர், நான் ஆண்டவர் பேசிட்டார். ஓகே, இது நான் சொல்லி தான், ஊழியக்கார் வாயிலேருந்து ஆண்டரோட வார்த்தை தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுமா? உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் வைத்துக்கொண்டு? வெறுமயமா ஒழுங்கின்மயமா இருக்கிற காரியத்தை உருவாக்குகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதை நல்வழிப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ரட்சிக்கப்பட முன்பதாக வெளியிலிருந்து ஒரு பர்சன் பேசிக்கொண்டே இருப்பார். இங்கே இது பண்ணாதே, இது போ. உங்கள் அம்மா பேசலாம், உங்கள் அப்பா பேசலாம், உங்கள் பசங்க பேசலாம். அதே போல் ஒரு வாய்ஸ் என்ன பண்ணோம், கேட்டுக்கொண்டே இருக்கும். உங்கள் பக்கத்தில் நின்று பேசிக்கொண்டே இருப்பார். இதை பண்ணாத அப்படின்னு உணர்த்துறாரா? இந்த தப்பை பண்ணாதன்னு உணர்த்துறாரா? இல்லை யாருன்னா திட்டோன்னா உடனே கஷ்டப்படுறோமா? ஐயோ சாரி கேட்கலாமே. இது வெளிலேருந்து பண்ணுவாரா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன தெரியுமா ஆகும், அவர் உள்ளே வந்துடுவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த உள்ளே வந்தவரை உள்ளே இருக்கிறாருன்னே நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கிறதே இல்லை. சந்தோஷ் பிரதர் சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒருத்தர் இருக்கிறாருன்னே உள்ள வாடகைக்கு ஒருத்தர் குடியிருக்கிறாருன்னே நம்ம என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதில்ல. இந்த ஆலயம், இந்த சரீரம் தேவனுடைய அப்போ இதுக்குள்ள யார் வாசமா இருக்கிறார்?
அவருக்கும் கை இருக்குங்க, அவருக்கும் கால் இருக்குங்க, அவருக்கும் தலை இருக்குங்க, அவருக்கும் உணர்ச்சிகள் இருக்குங்க. He has emotions. உங்களையும் என்னையும் போல he is a person. பரிசுத்த ஆவியானவர் யாரு? உங்களையும் என்னையும் போல அவரும் ஒரு மனித மாதிரி தான் உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இவர் புதிய ஏற்பாடில் எப்படி இருந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 14 முழுக்க நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. யார் தந்தருவாள்? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை தேற்றுகிறவர், கம்ஃபர்டர். இங்கிலீஷில் பரிசுத்த ஆவியானவருக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பராம். நமக்கு ஒரு உதவி செய்யணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம இது எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்போம்ல. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் ஹெல்ப்பர், கம்ஃபர்டர். நிறைய பேர் இருக்கு அவருக்கு. அதில் முக்கியமாக ஹெல்ப்பர். நிறைய வேர்ஷனில் அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா உதவி செய்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை கம்ஃபர்ட் பண்ணுறவர், என்னை தேற்றுகிறவர். ஹல்லேலூயா. உங்களை என்ன செய்கிறாராம்? அவர் தேற்றுகிறார். சத்திய ஆவியாகிய வேறொரு நான் இருக்கேன் உங்களுக்கு இங்க, நான் தேற்றுகிறேன். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது சீஷர்களை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இயேசு கொடுக்குற சீஷர்களை என்ன ஓய்வு நாளில் போய் சுகப்படுத்தினுக்கிறீங்க, கை கழுவாமே உங்களோட சீஷர்கள் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? விட்டே கொடுக்க மாட்டார் அவர். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவார், கை கழுவிட்டு சாப்பிட்றது நம்ம என்ன பண்ணல, தீட்டுப்படுத்தலை. வசனம் சொல்கிறாரு, உள்ளேருந்து வெளியில் வருதில்ல எண்ணங்கள், உள்ளேருந்து புறப்படுகிற காரியங்கள் தான் உன்னை தீட்டுப்படுத்துகிறது என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். சீஷர்களை சொல்கிறாங்க, கை கழுவாமல் என்ன பந்தி இருக்கிறாங்க, ஏன்னா கை கழுவாமல் சாப்பிட்றது அவங்க பெரிய குற்றம், தீட்டு. ஆனால் தீட்டுப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாரு? அவர் தொட்டு அவ சுகம் பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. இவர் தொடவே இல்லைங்க, அவ போய் தொட்டு தான் சுகத்தை பெற்றுக்கொண்டா. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நமக்கு அறிந்தா போதும். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவரோ என்று சகேயு பார்க்க வந்தார். ஆனால் இன்றைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு யார் சூப்பராக காமிக்க முடியும்னா ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணிடலாம், நான் உங்களுக்கு வசனத்தை எடுத்து உங்களுக்கு போதிச்சிடலாம். இது எவ்வளோ தூரத்துக்கு உங்களோட இருதயத்தை குத்தி உள்ளே போகணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை விட இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு யார் அழகாக காமிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களையே உங்களுக்கு அழகாக யார் காமிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உலகமே உங்களுக்கு எதிர்த்துனாலும், உலகத்தில் நிறைய சொல்லுவாங்க, நிறைய டைலாக்ஸ்லாம் வருது, பஞ்சு டைலாக் நிறைய பேசுகிறாங்க இப்போல்லாம். உலகமே உங்களுக்கு எதிர்த்துனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், ஒருபோதும் மாறாதவர், உங்களோடு இருக்கிறவர், உங்களை நல்ல வழியில் நடத்துக்கிறதுக்கு தான் அவரோட மெயின் டாஸ்கே. ஹல்லேலூயா. எங்கள் அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த சேர், அவங்க உட்கார இடத்துல ஒரு சேர் போட்டுப்பாங்களாம். அங்கே சொல்லுவாங்க, ஆண்டவரே எங்கே உட்காருங்க, பரிசுத்த ஆவியானவரே என் கூட உட்காருங்க அப்படின்னு. ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? நான் பாஸ்டரோட அந்த கம்பேனியன்ஷிப்பே ஹோலி ஸ்பிரிட்டோட தான் இருக்கும் அதிகமாக. எனக்கு அந்த அளவுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை நான் அதிகமாக ருசி பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவரோட ஆளுகை அவர் மேலே அதிகமாக இருக்கும். இப்போ எப்படி அது நடக்குது? நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கொண்டே, அவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் அந்த ஃபார்மை கொடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? சேர் போட்டு உட்கார வைக்கிறது. உலகம் உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லும்.
எப்படி நீங்கள் ஃபார்ம் கொடுக்க முடியும்? வெளியில் போகும்போது பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். காரில் உட்காந்து பரிசுத்த ஆவியானவரே வாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம், ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டோன்னா ஆண்டவரே நல்ல ஆவியானவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, அதுக்காக நன்றி. வெளியில் போகும்போது குடும்பத்தோட பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு வருவார். உள்ள ஒரே ஒரு கடைக்கு போயிட்டு நாங்கள் இது வரைக்கும் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எடுத்தது கிடையாதுங்க ஒரு ட்ரெஸ்ஸு கூட. இங்கேருந்து ஜோம் பண்ணிவிடுவோம். ஆண்டவரே எது உமக்கு பிரியமாக இருக்கோ, உமக்கு எது வந்து சித்தமாக இருக்கோ அதை நாங்கள் போய் போனவொடனே எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. டிஃபிகல்ட்டாக இல்லை லைஃப், மினிஸ்ட்ரி லைஃப் அது டிஃபிகல்ட்டாக இல்லை. வி ஆர் என்ஜாயிங் அந்த ஃபெலோஷிப் வித் காட். வி ஆர் என்ஜாயிங் அவர் ஃபெலோஷிப் வித் காட். நிறைய நேரத்தில் எங்களுக்கு கேட்பாங்க, எங்கள் எப்படி சிரிச்சிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நிறைய பேர் ஊழியத்தில் எங்களை கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் எப்படி சிரிச்சிட்டே இருக்கிறீங்க? ஊழியனாலே கடினமாச்சே, பாடாச்சே, உபத்திரவமாச்சே, உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதா, பிரச்சனை இருக்குது? எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் வேதனை இருக்குது, எங்களுக்கும் வலி இருக்குது, எங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு இருக்கிறத விட எங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அதை நாங்கள் சொல்லட்டோமா? அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் உங்கள்த சொல்லுவீங்க. அப்படியா சிஸ்டர்? ஆமாம் சிஸ்டர், எனக்கு ஒரு சிஸ்டர், என்னை கூட தான் அவன் ஹர்ட் பண்ணிட்டான், எனக்கு கூட தான் காயம் ஏற்படுங்க, ஹீல் ஆகிறதுக்கு லேட் ஆகும், நானும் புலம்புவேன். உங்களுக்கு இருக்க போல் இயேசு பாடுபட்டு எப்படி உலகத்தில் இருந்தாரோ அதே போல் நம்மளும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த பாடுகளை நாம் அனுபவிக்க முடியலன்னா இப்போ சிலுவையை சுமந்ததுக்கு அவர் வந்து அதை எப்படி நம்ம ருசி பார்க்க முடியும் சொல்லுங்கள்? ஹல்லேலூயா. சிலுவை பாடுகளை நம்ம அந்த வழியாக கடந்து போகலை, அவருக்கு நிகர்ந்த ஒன்று கூட எனக்கு நடக்கலை, எல்லாமே எனக்கு கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா இயேசுவை தேடுவோமா? சர்ச்சுக்கு வருவோமா? முதல்ல சாட்சி சொல்லு அப்படின்னு சொன்னால், நான் பாஸ்டர் சொன்னார் நீ கேட்டதுனால அவர் வந்து கேட்டு விட்டுட்டார். ஏன்னா அவரோட டீச்சிங் எப்படின்னா, ஜனங்களே வரணும், வசனம் போதிக்கிறதுல அவங்க வந்து என்ன ஆகிடணும், அவங்க பிடிச்சின்னு ஓடணும்னு அவர் நினைப்பார். நான் கொஞ்சம் பிடிச்சி இழுப்பேன், சாட்சி சொல்லுங்க, ஏன் கூப்பிட்றேன். This day is meant for God. Hallelujah. இந்த ஞாயிறு யாருக்குரியது? எல்லாரும் சொல்றாங்க இந்த ஞாயிறு இயேசுவுக்குரியது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நாள். நான் நல்லா இருக்கிறேன், நல்லா வச்சிருந்தார் இந்த ஒரு வாரம் சொல்லாமே சாட்சி, அதை விட பயங்கரமாக உங்களுக்கு பண்ணியிருப்பாரு. உங்ககிட்ட வந்து 1 மணி நேரம் பேசினா நீங்கள் சொல்லுவீங்க, இவ்வளோ சாட்சி இருக்குது ஏன் சொல்ல நான் கேட்பேன். இப்போ நான் ஆராதனை முடிஞ்சிடும் பாருங்க, வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, சிஸ்டர் சொல்லணும்னு யோசித்தேன், ஆனால் எனக்கு வந்து ஏன் உங்களை வந்து ஆவியில் ட்ரெயின் பண்ணுறோம், ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லுங்கன்னு ஏன் அதில் ட்ரெயின் பண்ணுறோம், அதுதான் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. என்னை வச்சிருக்கிறீங்க, நல்லா வச்சிருக்கிறீங்க, இந்த நிமிஷம் நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வீட்டுக்கு போனேன், நல்லா போனேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் கூட வந்தீங்களா? நீங்கள் பாட்டுக்கு பைக் எடுத்துக்கின்னு நீங்கள் பாட்டை எதையோ யோசிச்சுக்கின்னு உங்கள் மைண்டில் ஒரு பாட்டு வரும், இல்லை உங்கள் ஒரு காரியம் ஓடும், இல்லைனா நாளைக்கு என்ன பண்ணணும், இவ்வளோத்தையும் ஓடி போகிறீங்கள. நாங்கள் எப்படி தெரியுமா போவோம்? பாட்டு பாடினே போவோம். ஹல்லேலூயா. நாங்கள் பாடுற பாதி பாட்டு வந்து காரில் ப்ராக்டிஸ் பண்ண பாட்டு தான். வெளியிலேருந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்தளவுக்கு கத்தி பாடணும் போங்க அங்கே காருக்குள்ளே. The joy of the Lord is my strength. என்னை பலப்படுத்த ஒருவர் வெளியில் இருக்க வேண்டாம், ஒரு நபர் எனக்கு வேண்டாம், என் தாயோ எனக்கு வேண்டாம், என் சகோதரன் எனக்கு வேண்டாம். எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்போ 2 குழந்தைங்க ஏன் பெற்றுக்கிறாங்கன்னா, கடைசி காலத்தில் நாங்கள்லாம் இருக்க மாட்டோம், அவனை பார்த்துப்பான், நீ அவனை பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க. நானும் எங்கள் அண்ணனும் ஃபோனில் பேசியே பல மாதங்கள் ஆகுது. ஹல்லேலூயா. கடைசியாக எப்போ தெரியுமா நாங்கள் பேசணும், இந்த ஸ்பீக்கரை வாங்கிறதுக்கு அவர் அமௌண்ட், அது கூட பேசலை, எங்கள் அம்மாட்ட சொன்னது. என்னை பார்த்து கொள்ளுபவர், என்னை விசாரிப்பவர், என்னை ஆதரிப்பவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. என்னை யாரும் விசாரிக்கலன்னு நான் கவலையே பட மாட்டேன். ஹல்லேலூயா. கணவர் என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பக்கபலமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதுக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட இது இல்லைன்றதை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். எனக்கு ஆண்டவர் செய்த நிறைவை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்னோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சாட்சியும் உங்களை வந்து ஆண்டவர்கிட்ட அதை சேர்க்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவரை உள்ளே வைத்துக்கொண்டு, தேற்றர வாளனை உள்ளே வைத்துக்கொண்டு, ஏன் நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற ஒரு
ஒருத்தர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணணும், வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க சுகப்படுத்தணும், வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணணும் ஏன் நினைக்கிறீங்க? டேக் டைம், ஸ்பெண்ட் டைம் வித் காட். 1 மணி நேரம் உட்காந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபிச்சு பாருங்க, அது சொல்யூஷன் கிடைக்குதா இல்லையான்னு ஜெபிச்சு பாருங்க. உங்களை விட பாரம் உடையவர்கள் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் வேறு யாரும் வந்து ஜெபிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. என்னை விட என் பிள்ளையை குறித்து பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒருத்தர் வெளியிலேருந்து வரவே முடியாது. ஃபஸ்ட்டு டைம் டவுட்டாக இருக்கா, பிள்ளை இப்படி பண்ணுதா, பலவீனமாக இருக்கா, ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா, சீரியஸாக எடுத்துக்கோங்க, ஜபத்தில் வைங்க. ஆக்டிவிட்டி சரியில்லையா, ஜபத்தில் வைங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அப்பயே எனக்கு தோணுச்சு, எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் நான் அப்பயே. என்ன பண்ணீங்க? நாங்கள் நிறைய இடத்துல சொல்கிற காரியம், சின்ன ஒரு ஹோல் இருந்துச்சா இதில் வந்துடுவான் பிசாசு, சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. இதுதான் அதிகமாக நாங்கள் சொல்கிறது. கணவன் மனைவி மட்டும் கிடையாது, குடும்பத்திலே சண்டை வரக்கூடாது. ஸ்திரீகள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனையே வரக்கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனையை சால்வ் பண்ணுகிற ஒரு அதிகாரம் வந்து உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் அங்கே இடத்துல இருந்துன்னா சமாதானத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம இதை பேசினா பிரச்சனை வருமா, அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்துல ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா இன்வால்வ் ஆகாதீங்க, உள்ளே போகாதீங்க. ஜாயின் பண்ணுற அந்த உறவை வந்து சேர்க்கிற ஒரு அதிகாரம் வந்து உங்களுக்குள்ளே தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஞானத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். சத்திய ஆவியாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு பல காரியங்கள் செய்ய ரெடியாக இருக்கிறார். ஆனால் நம்மளோட இடத்த விட்டு கொடுக்காம அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது, எனக்கு என் கணவன் பிள்ளைகள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், வேறு தெரியாது. அதுதான் வேர்ல்டுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை முடியும் போது உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 14-16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், தந்தருள்வார். 17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. உலகம் அவரை பார்க்கல, நம்ம தான் பார்த்தா தானே நம்புவோம். நம்மலாம் எப்படி தாமஸ் சொன்னார், இயேசு வந்துட்டு போனார்ப்பான்னு சீஷர்லாம் சொல்கிறாங்க. உயிர் தெழுதுட்டு வந்துட்டு போனாருன்னு சொல்லும்போது, ஆஹா நீங்களாம் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன். அவ கூடயே சாப்பிட்டாரு, சீஷர்களோடைய அற்புதத்தை பார்த்தாரு. சீஷர்கள் வந்து அப்போ எப்படி இருந்தாங்க? திக் அண்ட் தின், பல வருஷம் நண்பர்களை போல இருந்த சீஷர்கள் சொல்கிறத நம்மள. இயேசு எங்கே போய் இந்த தாமஸ் இப்போ தான் வந்துட்டு போனார், இயேசு உயிர் தெழுந்துட்டு வந்துட்டாரா? ஆமாம் வந்துட்டார். எப்படி வந்தார்? இந்த கதவு வழி அப்படியே வந்தார். எப்படி இருந்தார்? ஆவியார். அப்படி எல்லாத்தையும் கேட்டு, அப்படியா? நான் நம்ப மாட்டேன். அவர் குத்துச்சில்ல, கையில் ஆணி அடித்தாங்கல்ல, அந்த ஆணி பாய்ந்த கரத்தில் இருக்க அந்த ஓட்டையை பார்த்து, ஓட்டை வேலையை கையை விட்டு நான் பார்த்தா தான் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன். உலகம் பொல்லாதது. நீங்கள் போய் இன்னொருத்தங்கிட்ட நீங்கள் இயேசுவை பற்றி பேசலைன்னா அவனோட இன்பில்டாக வச்சுக்கிற காரியத்தை உங்ககிட்ட பேசுவான் அவன். சுவிசேஷம் சொல்லுங்க நாங்கள் சொல்லுவோம். சில பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இல்லைன்னா, நீங்கள் இன்னொரு நபருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியலையா, இயேசுவை பற்றி சொல்ல முடியலன்னா அவன் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவான். நீங்கள் வந்து நிரம்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாதி நிரம்பிட்டு இல்லை கால் அளவுக்கு நீங்கள் வந்து ஆண்டரை பற்றி தெரிஞ்சுட்டு மற்ற ஃபுல் பாடியை நீங்கள் வந்து எம்டியாக விட்டுருந்தீங்கன்னா ப்ராப்ளம். ஹல்லேலூயா. நீங்கள் போய் பேசுகிற நபரை வந்து உங்களை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுவான். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம பார்த்தா தான், உலகத்தில் பார்த்தா தான் நம்புவோம். ஆனால் வசனம் நமக்கு வேதம் நமக்கு என்ன கற்பித்து கொடுக்கிறது? காணாமல் இருக்கிற காரியத்தை நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
விசுவாசிக்கிறவனால கூடிய காரியங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் அவர் இயேசு. இப்போது நீங்கள் அவரை விசுவாசிச்சிங்கன்னா அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் தான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நான் என்ன அனுப்புவேன், இப்போ நான் அவன் கூட இருக்கிறேன், என்னை பார்க்குறீங்க, உனக்கு வயிற்று வைக்கணும்னா நான் ஜெபம் பண்ணுவேன், பேய் பிடிச்சிச்சுன்னா நான் வந்து சுகப்படுத்துவேன், வியாதி இருந்துச்சுன்னா அது வெளியே போயிடும், உங்கள் கூட ஜெபம் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன், நான் வந்து மரித்த பின்பு இங்கே இருக்க மாட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் திக்கற்றவெல்லாம் உங்களை நான் விட மாட்டேன், வேறொரு சத்திய ஆவியானவர் தேற்றரவாளனே உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அனுப்புவேன். இந்த பார்ட்டை வந்து நீங்கள் யோசிங்களேன், எங்கேருந்து அனுப்புவார்? ஆதியிலே இருந்தார், அவர் பூமியின் மேலே இருந்தார், நிறைய மனிதர்களை வந்து அவரோட அனாயிண்டிங்னால நிரப்பினார், நிறைய பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், பயன்பட்டார்கள். திருப்பியும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்தார். இப்போ எங்கேருந்து அவர் அனுப்புவார்? இவர் உங்களுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்றார். நீ வீட்டுக்கு போப்பா, நான் இல்லைன்னு கவலைப்படாத, என் தம்பி வருவான், உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பான், என் அண்ணன் வருவான், எங்கள் அக்கா வருவாங்க, உனக்கு என்ன, நான் இல்லைன்னு கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு அமுச்சு வைக்கிறேன், என்ன மாதிரியே உனக்கு என்ன பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நான் இல்லாத இடத்த ரீப்ளேஸ் பண்ணுகிறவராகிய ஒருத்தர் யார் வரப்போகிறாரு? அவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர், நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு கூட இருந்தேன், கறந்து பிடித்து நடத்தினேன், உங்களுக்கு முன்னாடி போனேன், நீங்கள் எங்கள் பின்னாடி வந்தீங்க, என் சத்தத்தை கேட்டு நீங்கள் செவி கொடுத்தீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில் எழுந்திரிச்சிட்ட உடனே நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? என் மேலே இருக்கிறார், எனக்கு உள்ளே இருக்கிறார், எனக்கு வெளியில் இருக்கிறார். பல பேரோட வல்லமையுள்ள அந்த ஊழியத்தை வந்து நடத்துகிறதே இந்த ஆவியானவர் தான். எத்தனை பேருக்கு பெனி ஹின் தெரியும்? பாஸ்டர் பெனி ஹின் அமெரிக்காவில் வல்லமையுள்ள ஊழியத்தை யங் ஏஜ்லேயே வந்து ஹோலி ஸ்பிரிட்னால தன்னோட ஊழியத்தை வந்து மூவ் ஆனவர், ஸ்பிரிட்னால மூவ் ஆனவர். அவரோட யங் ஏஜ்லேருந்து ஹி ரிசீவ்ட் ஹோலி ஸ்பிரிட். இப்போ ஏஞ்சல் இங்கே இருக்குது. ஏஞ்சல் வந்து தன் இருதயத்துலேருந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னா நிரப்புவார். ஹல்லேலூயா. நம்மளோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறத காட்டிலும் அவங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அதுதான் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நாங்கள் எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம், போகிற இடத்துல, ஊழியர் செய்கிற இடத்துல, உங்களை விட உங்கள் பிள்ளைகள் வந்து ஈஸியாக அனாயிட்டிங்கில் நிரம்புவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நன்மை தீமை எதுவுமே தெரியாது, பியூராக இருப்பாங்க, இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அப்படியே நம்பும் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் விசுவாசம் குழந்தைங்களை போல் இருந்தீங்கன்னா நீங்கள் யாரோட ஒப்பிடுவீங்க? எங்கே நீங்கள் வந்து சேருவீங்க? பரலோகத்தோட நீங்கள் சேர முடியும். குழந்தை போல விசுவாசம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து ஈஸியாக இணைக்கப்படுவார்கள், சேருவாங்க, கனெக்ட் ஆவாங்க. அப்போ நம்மளோட காரியங்கள், நம்மளோட டவுட்ஸ், நம்மளோட படிப்பு, நம்மளோட இந்த உலகத்தின் ஞானம் என்ன பண்ணிட்டோன்னா சொல்கிறத வந்து நம்ம கேட்கவே மாட்டோம். தாகம் இருக்கா? உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கா? உங்களுக்குள்ள அந்த தேடல் இருக்கா? எனக்குள்ள அந்த தேடல் இருந்துச்சு. எனக்குள்ளே இருந்த தேடல் தான் என்னை வந்து இயேசுவோட கனெக்ட் பண்ணுச்சு. எனக்குள்ளே இருந்த தாகம் தான் இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அந்த வியர்ப்பை கொடுத்துச்சு. இதை என்ன பண்ணிவிடுவான் பிசாசு? உலகம் என்ற பேரில் உங்களை அந்த தாகத்தை வேறு வழியாக திசை திருப்பிடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் ஃபில் ஆகலை, ஆவியில் நிரம்பலை, ஆவியில் நான் நிரம்பணும்னு நீங்கள் நினைக்கலன்னா உலகம் உங்களை வேறு ஒரு ஆவியில் நிரம்ப வச்சிரும். ஹல்லேலூயா. வெளிலே வர முடியாது. நீங்கள் இயேசுவோட பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடியே ப்ரீடிஸ்டைன் பண்ணியிருப்பார். இவன் எனக்கு தேவைன்னு நினச்சிருப்பார், இவன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி முன்குறித்து ஆண்டவர் உங்களை வச்சுருப்பார். ஆனால் உங்களை தான் என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு பிசாசு பிடிப்பான். சிக்கி நூடுல்ஸ் ஆகி நொந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து உட்காருவீங்க. அப்புறம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் அந்த சத்தியம் உள்ளே போக 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 உங்களுக்கு டெலிவர் ஆக ஆக அப்புறமா நீங்கள் வந்து புது குழந்தைய போல் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா
உலகத்தோடு நம்ம ஒன்றி இணைந்து நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளோ உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ, உங்களை வாழ்க்கையை எவ்வளோ ஆண்டருக்காக நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேரை குறித்து நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பழைய ஏற்பாட்டில் சிம்சோன். எத்தனை பேருக்கு தெரியும் சிம்சோனை பற்றி? தெரியாது. தெரியுமா? பலனே முடிதான். வெரி குட். நீங்கள் படிக்கல, சிம்சோனை பற்றி வாசிக்கலைன்னா தயவு செய்து வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பழைய ஏற்பாடை எடுத்து வாசிங்க. அவரை போல் பலசாலியானவர் ஒருத்தர் இல்லவே இல்லை. அவரோட தலை முடி மட்டும் 7 பின்னலாக பின்னிருப்பாங்களாம். அப்போ முடி எவ்வளோ இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவர் பிறக்கும்போது ரொம்ப வருஷம் கழித்து அவர் பிறந்தார். தன்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துருந்தார். பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க, வாக்கு கொடுத்துருந்தார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறப்பான், அவனுக்கு நீ சிம்சோன் என்று பெயரிடணும். அவன் தலையில் வந்து சவரகன் கத்தி படக்கூடாது, ஏன்னா நசரேய விருதத்தை உடையவனாக இருப்பான் அவன். ஸோ அவன் முடி வெட்டக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது. இவ்வளோ ஒரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இப்படி தான் நீ குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லி பிள்ளையை கொடுக்குறார் ஆண்டவர். அவங்களும் ரொம்ப பயபக்தியாக இருந்த ஒரு தாய் தகப்பன். ஜெபித்ததுனால தான் கர்த்தருடைய தூதன் வந்து யாருக்கு தோன்றினான்? மனோவா, அவங்க அப்பா பேர் மனோவா, அவங்க அம்மா ஒய்ஃபுக்கு வந்து தரிசனமாகி தூதர் வந்து சொல்கிறாரு இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆனால் அந்த ஸ்திரீயோட பேர் பைபிளில் இல்லை. இந்த ஸ்திரீக்கு தரிசனமாகினானுங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் எச்சரிக்கையாயிரு. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13 வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுக்கு கொடுத்தாரு? அப்போ அவன் ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக பண்ண போகிறான். ஆண்டவர் இவரை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த பிள்ளையை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஒருத்தன் இவன் வந்து தோன்றுவான், இவனோட ஆளுகை எப்படி இருக்குன்னு சொல்லி இவ்வளோத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது எதனாலனா, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இறங்கும் போது தான் அவன் பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கணும், நம்ம கூட தங்கணும், வாசமாக இருக்கணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். அவங்க லைஃப்பை வந்து கர்த்தருக்கென்று அவங்க கொடுக்கணும். மதுபானம் குடிக்க, சரீரத்தை தீட்டுப்படுத்திக்க கூடாது, பியூராக அவங்களோட லைஃப் இருக்கணும். ஆண்டருக்கு முன்பதாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஒரு ஜீவியம் வாழணும். இவ்வளவும் பண்ணாதான், ஏன்னா இதுதான் அவர் தங்குற இடம், இதுதான் அவர் உலாவுகிற இடமா இருக்கிறது. அப்போதான் ஆவியானவர் இறங்க முடியும் பலமாய், அப்போதான் அவர் பயன்பட முடியும். இதெல்லாம் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா 300 நிறைய பெலிஸ்தியர்களோட இந்த இடத்த அழிக்கிறதுக்கான ஒரு காரியத்தை அவன் செய்யணும்னு சொல்லி கோவத்தில் என்ன பண்ணுறான், 300 நிறைய 2 பேராக வாழை கட்டி அந்த வாலில் வந்து நெருப்பை வந்து ஏற்றி தீப்பந்தத்தை கொளுத்தி அந்த வயலில் விட்டுடுறான். அது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணி அழிச்சிடுச்சு. ஆவியானவர் பலமாக இருக்கும்போது அவன் பண்ணுற காரியம் இதெல்லாம். ஏன் ஜனத்துக்கு விரோதமாவா நீங்கள் செய்கிறீங்க? 1 man ஆர்மின்னு சொல்லுவாங்கள்ல, ஹி வாஸ் 1 man ஆர்மி மேன். நீங்கள் இப்போ யூடியூப்லலாம் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் மசில்ஸ் எல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருப்பார் அவர். கோலியாத்துக்கு ஈக்குவலாக இருப்பார் அவர். அப்படி தான் நம்ம இமேஜின் பண்ணோம். அந்த அளவுக்கு ஹி வாஸ் ஸோ ஃபிட், பலம் வாய்ந்தவனாக இருந்தான். ஆனால் எங்கேருந்து வருதுன்னா, அவன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, இப்படி தான் அவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, இப்படி தான் அவனோட லைஃப் இருக்கணும். அந்த பலன் வந்து அவர்கிட்டேருந்து தான் வந்துச்சு அவனுக்கு. அவர் இறங்கும் போது அவன் வந்து இவ்வளோ காரியத்தை செய்கிறான். 2 நிறைய பிடிச்சி கட்டுறான், நெருப்பு பத்துறான், அது போய் டெஸ்ட்ராய் பண்ணுது. ஆனால் இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் பண்ணார். பட் இட் வாஸ் வித்தவுட் பர்பஸ். ஒரு பர்பஸ்மே இல்லை. அது என்ன ஆச்சு? அழிச்சிட்டான். அவங்கள கொல்லணும்னு வெறி வந்துச்சு, கொன்னுட்டான். ஆண்டவரே
இறங்கன்னு கேட்கும்போது அவர் இறங்கினார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே என்னை நிரப்புங்க நீங்கள் கேட்கும்போது உங்களை நிரப்புவார். ஆனால் நிரம்பிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணிவிடுவோம், விட்டுட்டு போயிடுவோம். கூட கூப்பிட்டு போக மாட்டோம், தங்க வச்சுக்க மாட்டோம். என் கூட படுங்க ஆண்டவரே, என் கூட உட்காருங்க ஆண்டவரே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு தேவையில்லை. The personality of the Holy Spirit is a very sensitive God. Hallelujah. ரொம்ப 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 சென்சிட்டிவான ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் ஏங்குவார். வேலைக்கு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு வீட்டில் ஸ்திரீகள் வேலைலாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு கடைசி அப்புறம் 10 மணிக்கு நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுறோம்ல, அது வெளியே வெயிட் பண்ணுப்பார். வெளில போகும்போது வெயிட் பண்ணுப்பார், என்கிட்ட என் பிள்ளை எதனா பேசுமான்னு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாகவும் சரி, ரட்சிக்கப்பட பின்பு இது ரொம்ப உங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், பி சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறீங்க ஹோலி ஸ்பிரிட்க்கு. 24/7 பேசிகிட்டே இருப்பாருங்க அவர். பலமாக இறங்கினார். இறங்குங்கன்னு கேட்கும் போது பலமாக இறங்கினார். அவன் பண்ண வேலை காப்பாற்ற வேண்டிய அந்த காரியத்தை பண்ணாமல் இஸ்ரவேல் ஜனங்களை பிளான் பண்ணி ஒரு லீடராக அவன் இருந்து அவங்கள ரட்சிக்காமல் அவனோட மூர்க்கத்தில் வந்து அவன் செய்த காரியங்கள் அவங்கள அழிக்கணும். அவன் இதை பண்ணிட்டானா திருப்பி நான் அதுக்கு பண்ணுவேன், அதில் நோ யூஸ். ஆனால் புதிய ஏற்பாடில் ஒருத்தர் இருந்தார், இதே போல் என்ன பண்ணார், அவன் 300 நிறைய பிடிச்சான். ஆனால் இவர் 70 பேரை பிடிச்சார். 70 பேரை செலக்ட் பண்ணார். 2 பேராக அவன் வந்து தீப்பந்தம் வைத்தான். இவன் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புனார். 2 பேராக வந்து தன்னோட அத்தாரிட்டியை கொடுத்து அனுப்புனார், வல்லமையை கொடுத்து அனுப்புனார், வார்த்தைகளை சொல்லி அனுப்பி அவரை உலகம் எங்கும் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீயை கொளுத்தி அனுப்புனார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளே இருந்த அனாயிட்டிங், ஆண்டவர் கொடுத்த அனாயிட்டிங், உலகம் எங்கும் அவங்க போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள். இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் உங்கள் மீது பலமாக இறங்க ரெடியாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவருக்காக நான் எதாகிலும் செய்யணும். நான் கேள்வி கேட்க மாட்டேன். இந்த வாரம் என்ன பண்ணீங்க ஆண்டவருக்கு நான் கேட்க மாட்டேன். இதெல்லாம் டீஃபால்ட். ஆராதனைக்கு வரத்துக்கு முன்பதாக திருச்சபையில் கால் எடுத்து வைத்து இந்த இடத்துல நீங்கள் உட்காடுறீங்கன்னா நீங்களே உங்களை கொஸ்டின் பண்ணிக்கோங்க. நீங்களே 3 கேள்வி கேட்டுக்கோங்க. இயேசுக்கு நான் எந்தெந்த இடத்துல இடம் கொடுத்தேன், இயேசு பற்றி யாருக்குன்னா சொன்னனா, இந்த வாழ்க்கையில் அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணனா, நீ 3 கேள்வி டீஃபால்ட்டாக நீங்களே கேட்டுக்கோங்க. நாங்கள் கேட்கல. ஒருத்தர் அவரை வச்சு உருவாக்கலை. அவன் லைஃப் என்ன ஆயிடுச்சு, அவன் லைஃபே முடிஞ்சிருச்சு. கண்ணை பிடுங்கிட்டாங்க. ஒரு ஸ்திரீன்னு இடத்துல போனான். ஸ்திரீ ஆனவள் அவனோட லைஃபே கெடுத்துட்டு கண்ணை பிடிங்க விட்டுட்டான். ஆனால் அதே வல்லமையோடு அனுப்பிச்ச 70 பேரை செலக்ட் பண்ணி உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு அனுப்பிச்ச அவங்க கொழுந்து விட்டு எரிந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் நின்னார்கள். ஹல்லேலூயா. இப்போது பரிசுத்த ஆவியானவர் வைத்து கொண்டு நம் வாழ்க்கையை அழுத்தி கொள்கிற காரியமும் நம்மளால் செய்ய முடியும். அவரை வைத்து கொழுந்து விட்டு எரியவும் நம்மளால் முடியும். ஹல்லேலூயா. உள்ளதான் இருப்பார், உங்களுக்கு உள்ளதான் இருப்பார், உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். உங்களை அவர் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். இதை செய்யாத அப்படின்னு லைட்டாக சொல்லுவார். அதான் சொல்லுவோம், பி சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட். எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறீங்க. இதை பண்ணாதப்பான்னு மெதுவாக தான் சொல்லுவார். வேணாப்பா, நானும் இருக்கிறேன்ல உள்ள, எனக்கும் அது கஷ்டமாக இருக்கும்ல, இதை செய்யாதன்னு சுட்டி தான் காமிப்பார். கையெல்லாம் பிடிச்சி அப்படியே பண்ண மாட்டார். உங்களை நீங்கள் எவ்வளோ ஆண்டருக்காக கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க, உங்களோட வாழ்க்கையை சரீரத்தை எவ்வளோவை நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் கொடுக்க போகிறீங்க. வெறும் முழங்கால் அளவா, இல்லை வெறும் பேசிக்கான ஒரு அளவா, இல்லை ஆண்டவரே நான் முற்றிலுமாக என்னை கொடுக்குறேன், நீர் என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் என்னை நடத்துங்க, நீங்கள் எங்கள் மேலே பலமாக இருங்குங்க. அனாயிட்டிங்கில் வித்தியாசம் இருக்குது. சில பேருக்கு எலக்ட்ரிக் அனாயிட்டிங் கிடைக்கும், விழுந்தாங்கன்னா அவ்வளோதான், எழவே மாட்டாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் உங்களுக்கு வேணும்லாம் நீங்கள் கேட்கக்கூட நான் வேணான்றேன். நான் அட்லீஸ்ட் கூப்பிடுங்க அவரை. அவர் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி ஒரு உணர்வை வந்து வளர்த்துக்கோங்க.
அந்த கான்ஷியஸை பில்ட் பண்ணிக்கோங்க. அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அதை பில்ட் பண்ணலை, நீங்கள் உங்களுக்கு சொல்லலைன்னா ஆப்போசிட்டாக வெளியில் இருக்கிற பிசாசு உங்கள் இடத்துல இன்டர்பிரேட் பண்ணிகிட்டே தான் இருப்பான், பேசிக்கொண்டே தான் இருப்பான். அவன் சொல்லுவான் நீ எனக்கு சொந்தம்னு சொல்லுவான். அவன் கூப்பிடுவான், வேலைக்கு வா வா வான்னு கூப்பிடுவான். அவன் இந்த அக்கா கிட்ட பேசாதன்னு சொல்லுவான், இவங்க கிட்ட போகாதன்னு சொல்லுவான். ஆண்டவர் அப்படியே கான்ட்ராஸ்ட். நீங்கள் வேலை செஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட இடைப்படுவார். அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுன்னு சொல்லுவார், ஜெபின்னு சொல்லுவார், மன்னின்னு சொல்லுவார். மன்னித்தல்ல உண்டான ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. யாரை மன்னிக்க சொல்கிறாரு? உனக்கு துரோகம் பண்ணவங்களும் மன்னிக்க சொல்கிறாருங்க. இப்போ எப்படி கான்ட்ராஸ்டாக நம்மளை நடத்துகிறாரு அவர். இப்போ உள்ளே வைத்து கொண்டு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சும்மா வைத்து கொள்ளாமல். யோபு சொல்லுகிறார் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், எனக்குள்ளே இருக்க சுவாசம் வந்து அவர் கொடுத்தது. இந்த சுவாசம் யாருன்னு சொல்கிறான்னா பரிசுத்த ஆவியானவர். சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 33:6, இந்த உலகெல்லாம் உண்டு பண்ணிட்டு அவர் சுவாசத்தில் இந்த வானத்தை வந்து அவர் உருவாக்கினார். மூச்சு காற்றினால எல்லாத்தையும் உருவாக்கினார். அவரோட சுவாசம் தான் மனுஷனோட உடம்புக்குள்ள வீசிக்கொண்டிருக்க அந்த சுவாசம்ன்றார். அப்போ உங்களுக்குள்ள ப்ரீத் பண்ணுறீங்களா, ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்களா, அது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவர் கலந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் மெஜாரிட்டியாக அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களை விசாரிக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் தான் நீங்களும் நானும் உள்ள வைத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியாத நேரத்தில் உங்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்லேருந்து நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு ஜெபிக்க யாரும் இல்லை, என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னை பார்க்க ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க. பில்ட் அ கான்ஷியஸ் தட் த ஹோலி ஸ்பிரிட் லிவ்ஸ் இன்சைட் யூ. ஹீ வாண்ட்ஸ் டு டுவெல் வித் யூ. உங்களோடு அவர் சாப்பிடணும்னு நினைக்கிறார், உங்களோடு அவர் பைக்கில் வரணும்னு நினைக்கிறார், உங்களோடு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவரை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட நடத்தையில் ட்ராவலில் நீங்கள் கூட்டு கொண்டு போங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட எம்டியாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களிடத்தை தங்க நினைக்கிறார். ஆண்டவரே எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹி இஸ் ரெடி. நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எல்லாம் இருந்த வண்ணமாக அப்படியே கண்களை மூடி, யார் யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னோடய லைஃப்பை சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்கு நான் இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் இடத்துல இருந்துட்டு கையை உயர்த்துங்க. We are going to pray for you. We are going to anoint you. அந்த அபிஷேகம் வேணும். ஆண்டவரே அப்பா, இது வரைக்கும் நான் நிரம்பி இருந்த அந்த லெவலை காட்டிலும் ஆண்டவரே இன்னும் டீப்பராக உண்மை நான் அறிந்து கொள்ளணும், இன்னும் நான் உம்மோட ஆண்டவரே ட்ராவல் பண்ணணும். இந்த அளவு போதாது ஆண்டவரே அப்பா, முழங்கால் அளவு போதாது, நான் நீந்தி செல்லுகிற அனுபவத்துக்குள்ளாக என்னை கொண்டு போங்க. எப்படி ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே என்னை காட்டிலும் ஒருத்தர் வருவார், உங்களை தேற்றுவார், உங்களை நடத்துவார் என்று நீங்கள் சொன்னீங்களோ அதே போல் ஆண்டவரே அப்பா உண்மை போலவே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ருசி பார்க்கணும், இன்னும் தெரிந்து கொள்ளணும். அப்பா எங்களோட வாழ்க்கையில் அவர் ஆண்டவரே அப்பா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம் சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கைகளை உயர்த்தி ஜெபிங்க. யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கோ முதல்ல அவங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க. இவங்களெல்லாம் நான் மன்னிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவர்களை முதலாவது மன்னித்துருங்க. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை எல்லாம் எழுதிருப்போமா, அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க, அர்ப்பணித்தேன் நான், என் ஆவி ஆத்மா சரீரம்
அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் ஆண்டவரே, உணர்ந்து பாடுவோமா? சொந்தம். உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்க அவருக்கு சொந்தமாய் மாறுகிற நேரம், உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. ஆதி அன்பை நீங்க விட்டு எனக்காய் வாழும் புதுப்பிக்கிறார். என்றோ மடிந்ததையா. மடிந்ததப்பா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்த. கடைசியா ஒரே ஒரு விஷயம், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் இதயத்தின் ஆழத்துக்கு சொல்வோமா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. நாளெல்லாம் உங்களுக்கு ஆண்டவருக்குரிய நேரம். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். சொல்லுவோம், அறிக்கை பண்ணுங்க. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன்.